தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ஊர்காவல் படையினருக்கான பயிற்சி நிறைவு நாள் விழாவில் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு வாழ்த்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். குமரி மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக இருந்த பணியிடங்களுக்கு 23 பேர் சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டு குமரி மாவட்ட ஆயுதப்படையில் கடந்த 26/2/2024 அன்று பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 4/5/2024 நிறைவு பெற்றது. இந்த பயிற்சியானது அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து மொத்தம் 45 நாட்கள் கவாத்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி நிறைவு நாளான இன்று 4/5/2024 குமரி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் கவாத்து அணிவகுப்பு ஜென்சி சுகிர்தா என்பவர் தலைமையில் 23 படை வீரர்கள் கொண்ட ஊர்காவல் படையினர் மிகச்சீரிய முறையில் அணிவகுத்து சென்று குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி நிறைவு செய்தனர். இந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர், ஊர்காவல் படையினர் ஆகிய உங்கள் அனைவரின் பங்களிப்பும் குமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் எனவும், போக்குவரத்து ஒழுங்கு பணியில் ஈடுபடும் போது மிகவும் கண்ணியமாக செயல்பட வேண்டும் எனவும், அணிவகுப்பு மரியாதை மிகச் சிறப்பான முறையில் இருந்தது எனவும் கூறி ஊர்காவல் படையினரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இப்பயிற்சி நிறைவு விழா அணிவகுப்பில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா, மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி, ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர்கள், வட்டார தளபதி டாக்டர் ஏ பிளாக்பின், துணை வட்டார தளபதி மைதிலி சுந்தரம் மற்றும் காவல்துறையினர் பலர் உடனிருந்தனர். குமரி ஜி. முத்துக்குமார்.